Hi, hello friends. Welcome to Priyascafeteria. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோ கட்லெட். ஆயில் வந்து கன்சப்ஷன் கம்மியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்ஷால வந்து நெக்ஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும். அந்த அளவுக்கு வந்து ஆயிலே இல்லாம மைக்ரோவேவ் அவன்ல ஈஸியா பண்ணிட முடியும். நிறைய பேருக்கு வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடணும்னு நினைச்சிருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். மைக்ரோவேவ் வச்சிருந்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Priyascafeteria சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல பெல் சிம்பல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். அதை சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா எப்ப இந்த மாதிரி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி எடுத்து வேக வச்சுக்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்க, உங்களுக்கு 2 வேணா கூட 2 வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன சாப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு. பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பிடிக்கிறப்ப நல்லா கெட்டியாக வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதுக்காக சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் கரம் மசாலா கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெசுக்கி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்மால் பீஸ் அளவுக்கு நான் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணுங்கள். சென்டராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பில் வந்துடும். உங்களுக்கு வர ஷேப்பில் வரும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா ரவுண்டாக வந்துடும். உங்களுக்கு சைடில் கிணமாக வரும். கட்லெட் எப்பவுமே இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ சைடில் இந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிற பாருங்கள். கொஞ்சமாக ஸ்மால் பீசஸாக எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து கிராக்ஸே இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப் வரும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கையில் வந்து சென்டராக வச்சுட்டு நல்லா சென்டராக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், இப்போ சென்டராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஆகிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. சைடில் வந்து இந்த மாதிரி கிராக்ஸ் வரப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்லெட் ஷேப் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் பெருசாக மாவு எடுத்து நல்லா ஒரு பெரிய பிளெயின் கவரில் தட்டி கூட ஷேப் மோல்டர் வச்சு ரவுண்ட் ஷேப் வச்சு கட் பண்ணிட்டா கரெக்டான கட்லெட் ஷேப் வந்துடும். இப்படியும் பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மசாலா உருளைக்கிழங்கு வந்து கட்லெட் ஷேப்புக்கு வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து இந்த மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவில் என்னென்ன போட்டுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்து கூட்டிங் ஆகும். இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி மற்ற பீசஸுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன்னாக அகைன் வந்து ஒரு பீசஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம கோட்டிங் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து ப்ரௌனிஷாக ஆகலை, அதனால் உங்களுக்கு ஒயிட்டாகவே தெரியும். ப்ரௌனிஷாக நீங்கள் பண்ணிங்கன்னா கட்லெட் மேலே நல்லா ப்ரௌன் கலராக உங்களுக்கு வரும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மெட்டல் பிளேட்டில் வந்து ட்ரேயில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட்லெட் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ஒன் பை ஒன்னாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோவேவ் அவனில் வைக்க போகிறோம். இந்தமாதிரி ஒன் பை ஒன்னாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஏன் அப்ளை பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா கட்லெட் வந்து ஒன்று கீழே ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். திருப்பி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கட்லெட் வந்து கீழே அடி பிடிக்காமல் ஒட்டாமல் இருக்கும். இப்போ மைக்ரோவேவில் வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மைக்ரோ ப்ளஸ் கிரில் இருக்குது, அந்த காம்பினேஷன் 1ல் நம்ம வச்சுக்கலாம். மைக்ரோ ப்ளஸ் கிரில்லில் வந்து காம்பினேஷன் 1 வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த சைட் குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈவனாக குக்காகி கிறிஸ்பியாக வரும். கிரில் பண்ணி வேக வச்சு உங்களுக்கு கொடுக்கும். அதனால் கட்லெட் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெளியே எடுத்துகிட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். டர்ன் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைக்ரோ ப்ளஸ் கிரில்லில் வந்து காம்பினேஷன் 1ல் 10 மினிட்ஸ் வச்சு அகைன் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா ஈவனாக உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிட்டு வரும். இப்போ வந்து எண்ட் சிக்னல் வந்தோன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ எண்ட் சிக்னல் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியான நம்மளுக்கு பொட்டேட்டோ கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆயிலே இல்லாமல் கம்மியான ஆயில் கன்சப்ஷனில் வந்து நம்மளுக்கு பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செம சூப்பரான கிறிஸ்பியான ஆயில் இல்லாத பொட்டேட்டோ கட்லெட் வந்து மைக்ரோவேவ் அவனில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காம்பினேஷனில் வந்து 1ல் வச்சுட்டு மைக்ரோ ப்ளஸ் கிரில்லில் வந்து ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மலாக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்கள் எண்ணெயில் கூட பொரிச்சு எடுக்கலாம். இதே ப்ராசஸ் தான். ஏன்னா மைக்ரோவேவில் வச்சுருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து கோட்டிங் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குது. நீங்கள் மேலே ப்ரௌன் கலராக ஆகிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் அதே கலரில் வரும். ஏன்னா எண்ணெயில் போகிறப்ப எல்லாமே ப்ரௌன் ஆகிடும். இப்போ மைக்ரோவேவில் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி கிறிஸ்பியாக வரும். ப்ளஸ் வந்து வேக வச்சு வரதுனால நம்மளுக்கு இந்த கலர் வந்திருக்கு. ஆயில் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கனால. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் கரெக்டாக கம்மியாக இருக்குது. ஹெல்த்தியான ஒரு
ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ட்ரை பண்ணுங்க. நெறைய நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவ் ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துக்கலாம். நம்ம சேனலோட லிங்க் குடுக்குறேன். நீங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்ப அப்கமிங் வர வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி அனதர் இன்ட்ரஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸோட உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. டேக் கேர். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.